ராமநாதபுரம் புறா விற்பனை சேனலுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி புறா வீடியோ நெறையவே நான் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா, அந்த டைம்ல வந்து என்கிட்ட புறா வீடியோ நெறையா சரி புறாக்கள் வந்து என்கிட்ட அதிகப்படியான புறாக்கள் இருந்துச்சு என்கிட்ட. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ, அதனால என்னால புறா சரியா மெயின்டெயின் பண்ண முடியல. அத சேல்ஸ் பண்ணவும் முடியல. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அத அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ, இருந்தாலுமே எனக்கு வந்து அது புறா மறுபடியும் அந்த புறா வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஆனா, இனிமேட்டு நான் அது பண்ண புறா புறா, கோழி, ஆடு இந்த மாதிரியான பண்ண ரிலேட்டடா நான் சில ஒர்க் நான் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நான் ஃபினான்ஷியலா நான் ஓரளவுக்கு அ மேல வரணும். வந்தா மட்டும் தான் என்னால சரி பண்ண முடியும். ஆ அது மட்டும் இல்லாம, இப்ப நான் ராமநாதபுரம் புறா விற்பனையில வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட எனக்கு இருக்காங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க நான் புறா வீடியோ போட்டதுனால தான். அந்த புறாவ நேசிக்கக்கூடியவங்க வந்து குடுத்த ஆதரவு தான் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, எங்க ராமநாதபுரத்த சேர்ந்தவங்களும் நெறைய பேர் எனக்கு ஆதரவு குடுத்தாங்க எனக்கு. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டு தான் இருக்கு. புறா கிடைக்குமா? கர்ண கிடைக்குமா? ஃபேன்சி கிடைக்குமா? அப்படிங்கிறது எனக்கு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட புறா இல்ல. கண்டிப்பா நான் வந்து புறா வீடியோ போடுவேன். ஆனா, அதுக்கு நான் வந்து YouTubeல வந்து ஓரளவுக்கு நான் என்னோட ஃபினான்ஷியலா நான் கொஞ்சம் மேல வந்தா மட்டும் தான் நான் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப நான் வந்து நார்மலி ஒரு மந்த்லி ஜாப்க்கு போறதுனால என்னால ஃபேமிலி பார்த்துக்கிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே என்னால அடிஷனலா எதுவும் பண்ண முடியல நம்மளால. அ அதனால நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். ஆனா, புறா வீடியோ வந்து கண்டிப்பா வராது. ஸோ, அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ங்கிறனால எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஒர்க்க வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ் கிட்ட எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதுங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, நீங்க புறாவிடைக்கு எப்படி ஆதரவு குடுத்தீங்களோ, அதே மாரி இந்த மெயின்டனன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கும் நீங்க ஆதரவு குடுக்கணும். ஸோ, டெய்லி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எலக்ட்ரிக்ல ஒர்க் பண்ணணும், சேஃப்டியா எப்படி இருக்கணும், ஒரு வீட்ல வந்து ஷாக் அடிக்குது அப்படின்னா, அது எதனால மோஸ்ட்லி அடிக்கும், அந்த அந்த தவறுகள வந்து எப்படி நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுல ரிலேட்டடா சேஃப்டி ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நான் சொல்லிக் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு குடுத்தீங்களோ, அதே மாரி மின்னல்ஸ் ஃபேக்டர் சேனலுக்கும் ஆதரவு குடுங்க. மேபி நம்ம வந்து ஒரு யூடியூப் ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு இன்கம் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய முதல் ஸ்டெப்பே பார்த்தீங்க அப்படின்னா, பண்ண வைக்கிற ரிலேட்டடா தான் நான் பண்ணுவேன். ஏன்னா, என் சொந்த ஊர்லயே நான் பண்ண வைக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை எனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் ஒர்க் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓரளவுக்கு நான் வந்து யூடியூப்ல வந்து எனக்கான ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து நம்ம ஊர்லயே நான் ஒரு ஏக்கர் ஏதாச்சும் ஒரு 2 ஏக்கர் வந்து கம்மியா தான் ரேட் இருக்கும். ஸோ, அதனால அங்க உள்ள லேண்ட் வாங்கி நான் கண்டிப்பா நான் வந்து பண்ண வைப்பேன். ஸோ, அப்போ வைக்கும்போது கண்டிப்பா நான் அதுக்கான சேல்ஸ் வீடியோலாம் நான் இப்ப அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய புறா விற்பனை சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு குடுத்தீங்களோ, அதே மாரி மெயின்டனன்ஸ் சேனலுக்கும் ஆதரவு குடுங்க. கண்டிப்பா நான் நல்ல முறையில ஓரளவுக்கு உங்களுக்கு புரியிற மாரி நான் கன்டென்ட் குடுக்க ஆரம்பிக்கிறேன். தேங்க் யூ.